வருண், இந்த வியட்நாம் படகு விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்திலிருந்து 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் ஆந்திராவிலையும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்றதை பார்க்குறோம். இந்த விபத்து நடந்த இடம் எங்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது வியட்நாம் ஒரு பெரிய நாடு, சுற்றுலாவுக்கு பேர் போன நாடு. பாருங்கள், இந்தியாவிலிருந்து ரொம்ப பக்கம்தான். இந்த மலேசியா நாட்டுக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு நாடுன்றதை நம்ம பார்க்க முடியுது. எந்த இடத்துல விபத்து நடந்ததுன்னு பார்த்தா இங்கே வியட்நாமுடைய தென்முனை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, பூ குவாக் அப்படின்ற ஒரு தீவு. ஓகே, இந்த தீவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த தீவு ஒரு சின்ன தீவு தான் இது. இதில் இந்த தென்முனையில் இருக்கக்கூடியது சுற்றுலாவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி. அதை நம்ம 3D பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கடல் பரப்பில் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு அழகிய தீவு கூட்டங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூக்வாக் பகுதியில் இருக்கக்கூடிய மேரூட் அப்படின்ற ஒரு பகுதி தான் இந்த தென்முனையில் இருக்கக்கூடிய தீவு. சுற்றுலாவுக்கு இயற்கை அழகை ரசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் போயிட்டு வரக்கூடிய இடம், வருஷத்துல லட்சக்கணக்கை தாண்டி போகக்கூடிய ஒரு இடம், அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு இடம். ஆனால் இங்கிருந்து மெயின்லேண்ட், இந்த தீவிலேயே தனித்தனி குட்டி தீவுகள் இருக்கு இல்லையா, ஸோ மெயின்லேண்டுக்கு போகணுன்னா அவங்க பூக்வாக்கு இங்கே வரணும்னா இதோ இங்கே கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேரி ரூட்ல இருந்து ஆங்சாய்னு ஒரு இடம் இருக்கு, மெயின்லேண்ட் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஆங்சாய் அப்படின்ற ஒரு இடத்த தொட்டு தான் இங்கேருந்து தொடர்ந்து பூக்வாக் பகுதிக்கு, மைய நகர் பகுதிக்கு போவாங்க. இப்போது இந்த மேரூட்ல இருந்து, அதாவது மேரூட்ல இருந்து ஆங்சாய் இந்த பகுதிக்கு அவங்க கப்பலில் போன போது தான், படகுல போன போது தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு. கடல் தாண்டி இவ்வளவு தூரம் போய் முதல் முறையாக நிறைய பேர் டூரிசம்க்கு இதுக்கு போயிருக்காங்க, சுற்றுலாவுக்காக போயிருக்காங்க. ஆனால் பாருங்க, ஒரு அழகு ரசிக்க போன இடத்துல ஒரு குட்டி தீவு தான், எத்தனையோ லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் போயிட்டு வரக்கூடிய இடம் தான். ஆனால் இன்னைக்கு நேரம் இட்ஸ் நாட் ரைட் அப்படின்றதுனால தான் இத்தனை உயிரிழப்புகளை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த வியட்நாம் படகு விபத்தை நேரில் பார்த்த ஒரு தமிழர் நம்மளுடைய தந்தி டிவிக்கு ஒரு பரபரப்பு பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியை நம்ம இந்த நேரத்தில் பார்த்தோம். எஸ், இந்தியாவில இருந்து எத்தனை பேர் மொத்தம்? இந்தியா 110 பேர் 115 பேர் வந்தாங்க சார். சவுத் ஃபுல்லா, இந்தியானா சவுத் ஃபுல்லா வந்தாங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. தமிழ்நாடு சைடுல இருந்து 55 பேர் நாங்க போயிருந்தோம். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு போச்சு, செகண்ட் போட்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போன போட்டு தான் கொஞ்சம் தூரம் தான் கிளம்பி, கொஞ்சம் தூரத்தே கவுந்துருச்சு, ஒன் சைடு கவுந்துச்சு. உடனே ரெஸ்கியூ டீம் எல்லாம் போனாங்க, நம்ம இருக்கிறத இறக்கி விட்டுட்டு எல்லாமே போனாங்க. ஆனா திரும்ப அவங்கள ஃபாஸ்ட் போட்ல போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. அது ஒரு 15 பேர் சேஃபா வெளியே வந்துட்டாங்க. இந்த ஒரு 18 பேர் கிட்ட தண்ணியில முழுகிட்டாங்க. வெளியே வந்தவங்கள ஒரு 3 பேர் அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்ததுல கொஞ்சம் இதாகிட்டாங்க, நார்மல் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு. மீது ஒரு 15 கான்சியஸே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்கள நாங்களே எல்லாம் கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணி தான் பண்ணோம். அப்புறமா போட்ல அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நியூஸ் என்னன்னு தெரியலங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கோம்? தமிழ்நாட்டுல இருந்து 55 பேர் இருப்போம். 55 பேர். அவங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் ஆச்சு பண்ணீங்க? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் மட்டும் தான். கடலூர்ல நானு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நானும் எங்க டிஎம் ஒருத்தர் 2 பேரு, பாண்டிச்சேரி இங்க இருந்து போனதா நம்ம 4 பேர். நீங்க 4 பேர் நாங்க சேஃபா இருக்கோம். நீங்க அந்த போட்ல போனீங்களா வேற போட்ல போனீங்களா? இல்ல, நாங்க போட்ல ஏறவே இல்லை. ஏறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டு போச்சு, 2வது போட்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க 3வது போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க போலாம்னு சொல்லிட்டு. அதனால நாங்க அந்த போட்ல ஏறல நாங்க. அதுதான் நடந்துச்சு. ஆனா நீங்க முதல்ல ஏற வேண்டியது, ஆனா அந்த போட்ல ஏறல நீங்க? இல்ல, அதுல ஏறல நாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு பசங்க 2 பேர் போட்டிங் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வரதாக நம்ம லேட்டா வந்தோம். நான் லேட்டா வந்ததுனால இவங்க நம்மளோட குரூப் யாருமே அதுல ஏறல. அதனால நாங்க கடைசி போட்ல போலாம் சொல்லி நின்றுட்டாங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி அது போட்டு கிளம்பி போயிடுச்சு. அதனால அப்படிதான் நடந்துச்சு. வேற எவ்வளவு தூரத்துல அது சம்பவம் நடக்குது அந்த போட்டு? அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு 400 மீட்டர் இருக்கும். இங்க இருந்து பாக்குற தூரத்துல தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்ல, பாக்குற தூரத்துல தான் இருக்கு. என்ன காரணம் சொல்றாங்க அந்த போட்டு இப்படி விபத்தானதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? காரணம் இவங்க யாருமே எதுவும் சொல்லலைங்க. நம்ம தப்பிச்சு வந்தோம், நம்ம ஆளுங்க மட்டும்தான். அவங்க கேட்டாக்க ஃபாஸ்டா போயிட்டு வேகமா திருப்பினாங்க, அதனாலதான் ஒன் சைட்ல கவுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஓவர்லோட் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுல எதுவும் தெரியல. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து யாரும் நம்ம கிட்ட பேசல, யாரும் தெரியல. இப்ப இங்க லோக்கல் கவர்மெண்ட் சைட்ல, டூரிஸ்ட் சைட்ல இருந்து யாரும் எதுவும் பேசல. நம்ம கூட்டு போன சைட்ல இருந்தோம் எதுவும் தெரியல நமக்கு. அந்த
தீவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த போட்டு நடத்துறாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து யாரும் எதுவும் சொல்லல என்னத்தை, ஏன்னா யாரும் அதுக்கப்புறம் யாரும் ஆள் இல்லை, அந்த இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே வெளியே அனுப்பி விட்டாங்க, வெளியே கிளம்பிட்டாங்க. நாங்க மட்டும் தான் அப்புறம் அங்க இருந்தோம் தீவுல. அப்புறம் நேவி வந்து எங்களை கூட்டு வந்தாங்க. இப்பதான் கூட்டு வந்து வெளியே இதுல விட்டுட்டு எங்களை எல்லாமே வந்து செக், இது நம்பர் இதை செக் பண்ணாங்க, லிஸ்ட் எல்லாமே எடுத்து யார் யார் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இப்ப நாங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். பண்ணாங்க சேஃபா தான் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.